is he able to do it or not is the டெம்பரரி தானே. ஆமாமா. after he Prasanna tells everything. ரகு உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ண பாக்குறேன். அப்போ சொல்ல அதான் சார் முடியல ஒரு விஷயம் தப்பு பண்ணிருந்தா கண்ணு குத்த வேண்டியதானே, அதுக்கு சரி அதை விட எப்படி விடுறது. பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டிங்கிறது ஒண்ணுமே இல்லடா, போடா என்ஜாய் பண்றான்னு அந்த லெவல்லையும் கரெக்டா இருக்கு. பிசிக்கலி as a joke also it is brilliant. கிரேசி மோகன் சார் ஒரு கிளைமாக்ஸ் இமீடியட்டா ஸ்பாட்ல சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் நைட் உள்ள போறான், ஒரு ஆர்காஸ்மிக் ஸ்க்ரீம் ஆஃப் உமன் ஆன் ஒரு சத்தம், அது ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படியே டோன் மாறி ஒரு ஸ்க்ரீமா மாறுது. ஒரு குழந்தையோட ஒரு அம்மா பிரசவத்தில் இருக்கு, இதே ஹீரோ. ஸோ நான் சொன்னேன் சார் இதே காலம் சார் தெய்வமே. நான் ஒரு ஆர்டிகிள் படிச்சிருக்கேன், இந்த ஆமீர் கானோட சாரோட ஹைட் சார் வந்து இனிஷியல் வந்து பயங்கரமா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்ப அமிதாப் பச்சன் இருந்த பீக்ல இருந்த ஒரு விஷயம், ஜாம்பவானால தான் வந்து ஒரு ஹைட்டை பத்தி ஜோக் எடுக்க முடியும். ஹி இஸ் சோ செக்யூர். நான் அதை ஷூட் பண்ணும்போது யூஸ்வலா பேரண்ட்ஸ் வி டோன்ட் கெட் தம் இன்டு த செட், பட் அன்னைக்கு வந்து வி ஆர் அலவுட். பண்டூன்னு இருக்காருல்ல, இப்படி பண்றாங்க. அவரோட அப்பா வந்து பார்த்தாங்க, திடீர்னு என்னை வந்து ஒருத்தர் இப்படி வந்து பிடிக்கிறாரு ஷோல்டரை. பிரசன்னா சார் வந்து டப்புக்குள்ள போய் இவங்களோட பேத் பண்றாரு, எனக்கு அப்படியே நான் ஏன் அழறேன்னே தெரியல. ஈவன் தோ அவருக்கு நாங்கள் கொடுத்த காசு வந்து வாஸ் பிலோ ஹிஸ் மார்க்கெட் வேல்யூ. ஒரு நாள் ஐ திங்க் அவருக்கு தோனியோட ஒரு ஆட் இருந்துச்சு, அந்த டேட்டே கொடுக்க முடியல சார், லெஃப்ட் இட். அதை பற்றி ஒன்றும் பேசல. அதுக்கப்புறம் வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிரசன்னா, அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா ஆல்சோ ரைட்டர், ரைட் பண்ணி ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த ப்ராசஸும் பண்ண முடியும். இன்னொருத்தர் ரைட் பண்ணுறதை என்னால் டைரக்டும் பண்ண முடியும், அதில் என்னோட தாட் ப்ராசஸை இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான், பட் தனியாக எடுத்து வச்சா டிஃப்ரென்ஸு. அதில் பிரசன்னா அவரோட பியூட்டி ஒரு கதைன்னு வந்தா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. பியூட்டிலாம் தெரியாது, பட் ஐ திங்க் என்னோட ஃபோக்கஸ் என்னன்னு சொல்கிறேன். மை ஃபோக்கஸ் இஸ் தட் ஐ வாண்ட் டு டெல் அ ஸ்டோரி. அது என்னோட கதையாக இருக்கலாம், அது உங்கள் கதையாக இருக்கலாம், ஆனால் 3D கதை சொல்ல மாட்டேன், நான் கிரெடிட் கொடுத்து கதை சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ வந்து எனக்கு ரைட்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து புக்கு படித்து நான் வளர்ந்ததுனால, எங்கள் அப்பாலாம் ஒரேஷியஸ் ரீடர், எங்கள் அண்ணாவும். ஸோ புக்கு படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம புக்கும் படித்து படமும் பார்க்கறதுனால ஐ திங்க் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக 2-3 நாள் முன்னாடி தான் ஸ்ட்ரக் மீ. அமீர் சாரும் நிறைய புக்கு படிப்பார், ஓகே, படிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி கமல் சாரும். ஸோ ஒருவேளை நம்ம புக்கை படித்து நம்ம லிட்ரேச்சரை தேடுறோமோன்னு தோணுது எனக்கு. சினிமாவில் கைண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஒன்று இருக்கு. ஆமாம், ஒரு லிட்ரேச்சர், ஒரு போயட்டிக் குவாலிட்டி நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். அது காமெடியாக இருந்தால் கூட ஓகே காட் இட் சார், காட் இட். வி லுக் ஃபார் லிட்ரேச்சர் இன் அ மூவி ஸ்கிரிப்ட். காட் இட். ஸோ நீங்கள் நிறைய புக்கு படிக்கும்போது, ஒரு நல்ல சினிமா பார்க்கும்போது, நல்ல மனிதர்களோட உட்காந்து பேசும்போது, எல்லா விஷயத்திலையும் ஒரு ஃபிலாசபி இருக்கும், ஒரு அழகான ஒரு போயட்ரி இருக்கும். இட்லி சுடுறதுல கூட ஒரு ஆர்ட் இருக்கு, ஒரு ஃபிலாசபி இருக்கு. அதை வந்து சொல்ல எனக்கு மேபி கிரேசி மோகன் சாரோட அந்த ஒரு ஃப்ளோ. நீங்க கிரேசி மோகன் சாரும் பாருங்க, அவர் வந்து காமெடிக்கு தெரிஞ்சவர், பட் ஹி இஸ் ரிட்டன் வெண்பாலாம் இது இருக்காரு, பெயிண்டிங் எவ்வளோ ஆர்டிஸ்டிக்கான ஒரு, அதனால தான் கமல் சாரும் அவரும் அவ்வளோ டீப்பாக கரெக்டாக. ஸோ ஐ திங்க் one always looks for a certain beauty in it apart from entertainment. Entertainment-ஆக இருக்கணும், நமக்கே போர் அடிக்கும், பட் பியூட்டிஃபுல் தாட்ஸ், பியூட்டிஃபுல். அதனால தான் கமல் சார் இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி சார் இன்டர்வியூ இப்போலாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஐ லவ் ஹிஸ் இன்டர்வியூஸ், பிகாஸ் போய்ட்டிக்காக ஆன்சர் பண்ணுவார், எதை கேட்டாலும் ஒரு அழகாக ஆன்சர் பண்ணுவார், ஒரு ஃபிலாசபியோடு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் வாட் மேட்டர்ஸ் டு மீ இஸ், நான் சொல்கிற கதை சூப்பராக இருக்கணும், நான் சொல்கிற கதை கொஞ்சம் போய்ட்டிக்காக இருக்கணும், என்டர்டெயின் பண்ணணும், பட் ஒரு சம்திங் எல்ஸ், ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் அதில் இருந்தே ஆகும். இதுதான் நான் பார்க்குறேன். அது என் மூலியமாக வந்தால் என்ன, அது இட் டசன்ட் மேட்டர் டு மீ. அந்த ஈகோ எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தது, அது போயிடுச்சு. ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஏர்லியான் I decided we have to make a choice. I want to be known as a great filmmaker னு ஒரு பாத். நான் ஒரு மிகப்பெரிய ஃபில்மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியணும், இது ஒரு பாத். நான் நல்ல படம் பண்ணணும்னு இன்னொரு பாத். And these don't have to go together. நான் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு படம் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் ஐ மைட் பி ஃபீலிங், பார்த்தியா நான் சூப்பரான படம், ஐ மைட் ஸ்டில் ஃபீல் ஐம் த கிரேட்டஸ்ட் ஃபில்மேக்கர், பட் எனக்கு நல்ல படம் பண்ணப்பா, அதுக்காக நான் வந்து விடுறேன், இழிஞ்சிக்கிறேன், அடைமானாலும் பிரச்சனை, தப்பாக பண்ணுறேன், எனக்கு வராது, எனக்கு சினிமாவே வராது, ஆனால் எனக்கு நல்ல படம் பண்ணணும். இப்போ ஆரம்பிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் ஐ திங்க் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ அமீர் சாரோட டிராவல் பண்ணது சொல்றீங்க. இப்போ இங்க கமல்ஹாசன் சார் பத்தி உங்களுக்கு 100% எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அவரோட ஃபாலோ பண்ணிருக்கீங்க, ஐ மீன் ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு நான் அமீர் சார் அவ்வளவு விருந்து கேட்கிறேன்னா, இப்போ நீங்க சொல்ல எனக்கு அப்படி தோணும். ஷோர் அப்படிங்கிற மாதிரி நான் அமீர் சாரை பத்தி நிறைய பேசுவேன். அமீர் சார் இது
கமல் சார் வந்து இப்போ கூட மேடையில் வந்து இளையராஜா சார் பற்றி சொன்னார். சிங்கிதம் சிங்கிதம் ஐயோ வாட் அ ஷோ. அப்போ கமல் சார் சொன்னார், என்னை எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நீங்கள் இவருக்காக சொம்பு தூக்குறீங்கன்னு கேட்பாங்க. இவரோட மியூசிக் அப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஓகே ஓகே ஸோ ஓகே. நல்லவங்களை பற்றி பேசுறதுல வந்து நமக்கு டைமே போக தெரியாது. ஓகே, அதான் நான் கேட்குறேன். ஸ்டோரிஸ் அவர் இவ்வளோ வச்சிருக்காரு. ஸ்டோரிஸ் அவர் எழுதி ஏதாவது வச்சிருக்காரு? ஆமீர் சார் ஏதாவது வச்சிருக்காரா? இல்ல அவர் எழுதி ஆக்சுவலா நான் அதை கேட்டதில்ல. ஓகே, இல்ல மைண்ட். பட் அவர் ரந்தே பசந்தியில வந்து அவர் ஒரு சர்டன் டைம் எழுதின ஒரு கதை, ஒரு பாயிண்ட் இருந்தது, ஒரு கிளைமேக்ஸ். அது ரந்தே பசந்தி எண்டில் வந்து டைரக்டர் கிட்ட இது மாதிரி இந்த கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு போனோம், இந்த கிளைமேக்ஸோட வேற மாதிரி எண்டிங் பண்ணா நல்லா இருக்கும்னு டிஸ்கஷன் பண்ணுற டைம்ல அப்போ இது மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் அந்த ஒரு டிஸ்கவரி டைமில் வந்து கிளிக் ஆகலை, எப்படி என்ன மாதிரி மாற்றலாம் போது அப்புறம் நான் ஒரு முன்னாடி ஒரு கதை எழுதிருந்தேன், அதில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு, அதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி தான் அது அந்த அவங்க வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன் எடுக்கிற வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இருக்கு. பட் மோர் தென் தட் ஆமீர் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ரசிகன், ரசனை அவருக்கு பயங்கர ஜாஸ்தி, அண்ட் சுத்தமாக ஈகோ இல்லை. எனக்கு பேர் வரணும்னு அவர் ஃபீலே பண்ண மாட்டார். ஓகே, நீங்கள் பாருங்க எவ்வளோ இன்டர்வியூவில் என்னை பற்றி பேசியிருக்காரு, ரைட்டர் திவ்யநிதி சர்மா பற்றி பேசியிருக்காரு. தியேட்டர் விசிட் போகிறப்ப கூட இவரை பார்த்து கத்திட்டு இருந்தாங்க, கூட்டி வச்சு யாரை சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்களே சொல்றீங்க, ஏன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நம்ம ரைட்ல ஒன்று பண்ணிட்டோம், என்னதான் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே ஸ்பாட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அது நடக்கும், அது தனி ஒரு யூனிவர்சிட்டி, அது ஒரு தனி இது. ஸோ அந்த ஸ்பாட் டெவலப்மெண்ட் சீன்ஸ் டெவலப் பண்ணும்போது அவரோட இன்புட் எடுக்கும்போது இந்த ரைட்டிங்ல மிக்ஸ் ஆகும் போது அது எவ்வளோ அழகா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் an ஆடியன்ஸ், அதுதான் மெயின் அவருக்கு. இது வந்து படம் நல்லா இருக்கு, படத்துக்கு என்ன நல்லா இருக்கோ அதை பண்ணணும். அப்புறம் இஸ் a filmmaker, he is able to analyze, ஓகே இது இப்படி பண்ணால் அது நல்லா வரும், அப்படி பண்ணால் நல்லா வரும், இவன் சொல்கிற ஐடியா கரெக்டாக இருக்குது, அப்படி போகலாம். இஸ் a filmmaker, ஃபைனலி இஸ் an actor. இதில் வந்து எனக்கு இந்த சீனில் ஆஸ் an ஆடியன்ஸ் எனக்கு என்ன, இந்த சீனில் வந்து இமோஷன் வந்து இந்த பையன் மேலே இருக்குது. ஆஸ் a filmmaker எனக்கு அது கரெக்டாக, ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்லாம் இருக்குது. நவ் ஆஸ் an actor நான் பின்னாடி நிற்கணும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில், அதுதான் என் வேலை இந்த ஷார்ட்டில், நான் அதை பண்ணுவேன். அதுதான் மெயின். நான் என்ன பண்ணுறேன் இதில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் நடிக்கிறீங்க, சிம்பிளான ஒரு ஆன்சர். அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட்டுக்கு தான் அந்த ஹியூமிலிட்டி இருக்குமோ தோணுது. ஐ திங்க் ஒன்லி a giant can have that humility. ஓகே, ஸோ நிறைய இருக்குது. சி ஃபார் எக்ஸாம்பிள் 2 விஷயம் இருக்குது. இப்போ வந்து இம்ப்ரூவைசேஷன் ஒன்று இருக்குது, அது நிஜமாவே இம்ப்ரூவ் பண்ணுதா அது டிஸ்ட்ராய் பண்ணுதாங்கிறது இஸ் எனிபடிஸ் கெஸ். அதுதான் வந்து அந்த வந்து ஒரு லைன் கிட்ட இங்கிட்ட அங்கிட்ட அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேசி மோகன் சார் கிட்ட நான் வந்து கல்யாண சமன்சாதம் பண்ணும்போது அந்த ரோல் டாக்டர் தனியாக வச்சிருக்கு சார் பேசணும், அந்த ரோல் பற்றி பேசும்போது அந்த டாக்டர் ரோல் பேசும்போது நான் ஃபுல் நரேஷன் கொடுத்தேன். சார் ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்ணுறேன் பிரசன்னா சொன்னார். அப்போ வந்து 2-3 அப்போ வந்து ஒரு கிளைமேக்ஸ் அப்போ இம்மீடியட்டாக ஸ்பாட்டில் சொன்னார், உங்கள் கதைக்கு ஒரு கிளைமேக்ஸ் சொல்லட்டாங்க. சொல்லுங்கள் சார், நான் ஒன்று எழுதி வச்சிருக்கேன், பட் கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்லி வேறு மாதிரி ஒன்று சொன்னார். சரி, என்னன்னா எண்டிங்கில் வந்து இவங்களுக்கு இஸ் he able to do it or not is the. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் உள்ளே போகிறான், யூ ஜஸ்ட் ஹேவ் த ஸ்க்ரீம் ஆஃப் ஒரு ஆர்காஸ்மிக் ஸ்க்ரீம் ஆஃப் அ உமன் ஆன் ஒரு ஒரு சத்தம், அது வந்து ஒரு செக்ஷுவல் சவுண்டாக ஆரம்பிக்குது. அது ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே டோன் மாறி அப்படியே ஒரு ஸ்க்ரீமாக மாறுது. ஒரு குழந்தையோட ஒரு அம்மா பிரசவத்தில் இருக்காங்க, இதே ஹீரோயின். அது எனக்கு கேட்டு அப்படியே புல் அரிச்சிடுச்சு. ஃப்ரம் ஆர்காசம் டு அ மதர்ஸ் டெலிவரி, ஃப்ரம் செக்ஸ் டு காட், ஆல்மோஸ்ட் ஒரு செக்ஸ் டு ஒரு டிவினிட்டி. அப்படியே ஒரு புல்லெல்லாம் அரிச்சு போய் அப்புறம் ஒரு குழந்தையோட அந்த வந்து ஒரு கட் டு இட்ஸ் ஆக்சுவலி இன் அ ஹாஸ்பிட்டல். சொன்னேன் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார், இது செம மேட்டர் சார், அப்போ யூஸ் பண்ணுறா அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் எனக்கு இது யூஸ் பண்ணால் இது உங்கள் ஐடியாவாகிடும், இதை என்னால் வாழவே முடியாது சார். ஸோ என்னால் இந்த மாதிரி ஐடியா யோசிக்கவே முடியல சார். ஆனால் இது என்னோட படம், என்னோட படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து என்னோட டோனுக்கு வந்து என்னோட கிளைமேக்ஸ் கரெக்டாக இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா இதுக்கு தான் அப்ளாஸ் வரும், ஆனால் எனக்கு வேணாம் சார், ஏன்னா அது உங்களுக்கு சார் அப்படின்னு. இதை கேட்டால் பலாருன்னு செருப்பால் அடித்தா கூட தப்பு இல்லை. ஓகேடா சூப்பரா வெரி குட் அப்படி தான் இருக்கணும், நீ ஓகே வா நான் ஷூட்டிங் வரேன். யாருங்க ஒத்துப்பாங்க அந்த மாதிரி? இல்லை, இது நான் உங்ககிட்ட கேட்குறேன், அது எடுத்து வந்துருக்கலாமே. அது என்ன அது என் முதல் படம் இல்லை, அதனால ஓகே. முதல் படத்தில் எப்படி இருக்குன்னா, அப்பா நான் பண்ணுறேனேப்பா, நானே இன்னும் பிறக்கலை, நீங்களாம் பிறந்து வளர்ந்துட்டீங்க,
முதல் படத்தில் எனக்கு அந்த முதல் படத்தில் என்னோட எனர்ஜியே வேறு மாதிரி இருந்தது. இது நான் யாருன்னு எனக்கே தெரியாதுப்பா. நான் வரட்டும், நான் ஃபர்ஸ்ட் லெட் மீ பி பார்ன் வித் ஆல் மை ஃப்ளாஸ், தென் ஐ வில் நோ ஓகே இதுதான்டா நீ, ஓகே இந்த ஹைட்டில் இருக்க நீ, ஓகே. ஹேவிங் செட் தட், செட்டுக்கு வரும்போது திருப்பி அந்த சீனு வந்து அவரோட டாக்டர் சீனை வந்து நிறைய ஜோக்லாம் எழுதிட்டு வந்தார். சரி சரி. ஸோ அந்த ஜோக்லாம் இது சொன்னோன்னே நான் சொன்னேன், சார் இதில் ரொம்ப நல்லா இருக்கு சார், இது இங்கே வச்சுக்கலாமா சார், ஆனால் இது கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இல்லையா? ஓகேப்பா இன்னொரு ஜோக் இருக்குண்ணா. ஒரு பாயிண்டில் அவர் சொன்ன அந்த ஜோக்கை நான் எடுத்துட்டேன். ஆஃப்டர் ஹி பிரசன்னா டெல்ஸ் எவ்ரி திங் ஹி சேஸ், ரகு உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பிரச்சனையே இல்லை, ஒரு சின்ன விஷயத்த பெருசு பண்ண பார்க்குற நீ அப்படி. அப்போ சொல்ல அதான் சார் முடியல. ஒரு விஷயம் இது வந்து வல்கராட்டியும் இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட் ரெண்டு லெவல்லையும். ஆமா, இது ஒரு சின்ன விஷயம், இதே பெருசு பண்றேன், பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டிங்கிறது ஒண்ணுமே இல்லடா, போடா என்ஜாய் பண்றான்னு அந்த லெவல்லையும் கரெக்டா இருக்கு. பிசிக்கலி as a joke also it is the brilliant விழுந்து சுருக்கி வாட் a joke பா அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன், சார் அப்படியே காலம் சார் தெய்வமே இதை நான் வச்சுக்கிறேன், ஓகே, ஏன்னா இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த ஹோல் திங். நீங்க அப்ப சொன்னது கிளைமேக்ஸே மாத்துது, இதை வச்சுக்கிறேன். அப்போ ரைட்டிங் இன்னொன்று பண்ணிருக்கீங்க எனக்கு அதே இது தப்பா நான் சொல்ல, அது கதையோட இருக்கிறதுனால நான் சொல்றேன். அந்த ஆமீர் கானோட சாரோட ஹைட்டு அந்த ஒன்று வச்சு அம்மா கிண்டல் பண்ற அது ஒரு விஷயம் இருக்கு. அது நான் ஒரு ஆர்டிக்கல படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதெல்லாம் சார் வந்து இனிஷியல் வந்து பயங்கரமா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, ஏன்னா அப்ப அமிதாப் பச்சன் இருந்துட்டேன் பீக்ல, அது நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த ரைட்டிங் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் வரும்போது ஐ திங்க் யார் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது he is okay with that. Yeah, he was okay. That's why I wanted Amir sir, because அவருக்கு தான் இந்த புரிதல் இருக்கு. I mean that is not the one reason, but amongst every reason இது வரும்போது கண்டிப்பா ஆமீர் சார் கிட்ட போறோம்டா, அவருக்கு புரியும்டா. அவருக்கு புரியலாம், யாருக்கு புரியும்? ஏன்னா நான் சொன்னேன், அவர் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஃபில்ம் மேக்கர், அப்புறம் தான் ஆக்டர். இன்னொரு விஷயம், ஒரு ஜாம்பவானால தான் வந்து ஒரு 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 ஹைட்டை பத்தி ஜோக் எடுக்க முடியும். he is so secure, that's why he can take a giant can take a joke on his height. Okay, அது இன்னும் ஓடிடி இன்னும் சார் இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆமா, he is very clear that இது தியேட்டர்ல தான் நீங்க பார்க்கணும். எனக்கு அது சொல்லுங்க, தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓகே, தியேட்டர்ல வந்து பாருங்க, அண்ட் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. என்கிட்ட எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ. ஏன்னா இப்போ வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு, எங்களுக்கு நிறைய சாய்ஸ் கொடுத்தா மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சாய்ஸே இல்லை, தியேட்டர் வந்து பாருங்க. ஆமீர் சார் சொல்லும்போது அதை வந்து அவங்களுக்கு புரியுது. இவர் சொல்றது வந்து ஒரு பிசினஸ் ரீசன் இருக்காது, இவர் சொல்றது வந்து ஸோ ஆமீர் சார் ஹஸ் அ குட் வில். ஸோ தே ஆல் கம் டு த தியேட்டர் அண்ட் தென் தே கம் பேக் அண்ட் சே தேங்க்யூ யூ brought me back to the theater. ஏன்னா நாங்கள் 4-5 வருஷமா தியேட்டரே போகலன்னு நிறைய பேர் சொல்லுங்க. ஆல்சோ கார்த்திக், ஒரு 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 படம் வந்து டவுன் சிண்ட்ரோம் ஆட்டிஸ்டிக் பீப்புளை வச்சு பண்ணும்போது அவங்கள வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அவங்களுக்கு மரியாதை. அது இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். மேபி இது சார் நான் சேல் பண்ணி நான் ஓடிடியில் பார்த்துருந்தேன்னா எனக்கு அந்த இன்டர்வல் சீன் அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு மாதிரி எனக்கு தெரியும். அது எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், எனக்கு எஸ்பெஷலி எலி ஏன் சார் வச்சிங்க எனக்கு அதை சொல்லுங்களேன். அதுதான் ரைட்டிங்ல ப்ராசஸ் எலியே அது. ஸோ அது ஒரிஜினல் படத்துலேயே அந்த எலி வந்து அங்கே மாட்டிருக்கு. இந்த சாம்பியன்ஸ் பார்த்ததுல அதனால நோ ப்ராப்ளம். அதில் வந்து இட்ஸ் சேம் செட்டப் தான், சேம் தாட், சேம் பிகினிங் மிடில் எண்டு தான். பட் அதோட எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு ட்ரெயினில் பார்க்குறான், சேம் தாட் தான், அவன் வந்து ரெஸ்கியூ பண்ண சொல்கிறான். ஓகே, ஸோ அவன் வந்து அந்த 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 அங்கே மவுஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க, அந்த ட்ரெயின்குள்ளேயே வந்து ஹி வில் சே தட் மவுஸ் டு ரன் அவே, அப்படியே ஓடிடுவான். அவ்வளோதான், ரியலிஸ்டிக்காக அவங்க ஸ்டைலில் இருக்கும். அது விச் இஸ் கரெக்ட் ஃபார் ஸ்பானிஷ். ஓகே ஓகே. ஸோ பட் நமக்கு வந்து அது வி நீட் தட், எனக்கு அது வேணும் அது ஆஸ் அன் ஆடியன்ஸ், யூனோ. ஓகே ஓகே. வாண்ட் தட் பிக் ஸ்கேல், தட் திஸ் அந்த அந்த ஒரு மொமெண்ட். ஏன்னா அது எங்கேருந்து வருது? அவன் வந்து சோப்பை தொடும்போது அவனுக்கு ஒரு பெரிய மொமெண்ட், அது எவ்வளோ பெரிய மொமெண்ட். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்பிக்கான ஒரு விஷயம், அதனால எப்பிக்காக இருக்கணும். அது 250 ஃப்ரேம்ஸில் வரணும், அது லைட் அப்படி வரும். அவனுக்கு இது பாகுபலியோட ஒரு இன்டர்வல் பிளாக், அது அப்படி நிற்கிறாரு இல்லை, அது மாதிரி ஃபார் ஹிம் இட் இஸ் தட். இட்ஸ் நாட் டேக்கிங் பாத், இட் இஸ் லைக் ஒன் பெரிய ஒரு ஒரு கிளைமேக்ஸ் அது அவனோட லைஃப்லேயே. ஸோ அதில் வந்து அந்த மவுஸை வந்து நாங்கள் அனிமேட் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸோட இயர்லேயே ஒரு சின்ன ஒரு கட்டு இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, பாஸ் பண்ணி அப்புறம் பாருங்க, ஒரு அந்த சினிமாவில் போய் பாருங்க, சின்ன ஒரு இயரில் ஒரு கட்டு இருக்கும். ஏன்னா ஐடியா இஸ் தட் மேபி மவுஸும் ஒரு டிசேபிள்டாக இருக்கலாம்ல, ஒரு மவுஸ் கூட அந்த மவுஸோட சமுதாயத்தில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மவுஸா இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. மேபி அந்த மவுஸுக்கு வந்து மவுஸ் குறைச்சலா இருக்கலாம் அவங்க கம்யூனிட்டியில, அந்த மவுஸ் இவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, அதான் தாட். அண்ட் மவுஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே சோல் தானே. அதான் அதுதான் பிரதிபலிக்கும். the mouse comes back. அதுதான் சார் செம்மையா இருந்துச்சு. நீங்க மேபி அங்க வச்சுட்டு இது காப்பாத்திட்டு எலி போயிடுச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வல்னு போட்டிருந்தா கூட எனக்கு
இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணுது அப்படிங்கும்போது ஐயோ எனக்கு அந்த தெரிஞ்ச 5 வருஷமா அந்த விஷுவல நான் மண்டல பார்த்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்டோரி போர்டு பண்ணி ஓகே அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கு இதெல்லாம் எப்ப நான் பாப்பேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் உங்கள்கிட்ட டெக்ஸ்ட்ல சொன்னேன் இல்ல வாய்ஸ் நோட் எல்லாம் கிளாப் பண்ணாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்டர்வல்ல அது கிளாப் பண்ணாங்க. நான் பார்த்த அந்த நான் பார்த்த ஸ்கிரீன் நிறைய இடத்துல இன்டர்வல் ஃபார் தட். எஸ் எஸ்பெஷலி அந்த மவுஸ் கிரைன் அந்த பேதிங் சோப் அப்படி சோப் பண்ணும்போது பீப்புள் ஆர் கிளாப்பிங் க்ரைங். ஸோ ஐ வாண்டட் தட் டு பி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். யூ நோ இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் நான் அதை ஷூட் பண்ணும்போது யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வி டோன்ட் கெட் தம் இன் டு த செட். ஓகே. பட் அன்னைக்கு வந்து வி ஹட் அலவுட். சரிங்க வாங்க ரொம்ப நாளாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே வாங்க சைலண்டாக வந்து பாருங்க. ஸோ அப்போ வந்து பண்டூன்னு இருக்காருல்ல இப்படி பண்ண அவரோட அப்பா வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மியூசிக்கில் ஒன்றுமே இல்லையே, ஜஸ்ட் ஷூட்டிங் தானே. அப்போ அது வந்து அந்த ஃபேண்டமில் வந்து அதை ஷூட் பண்ணி அது லோட் ஆகி வரும் மானிட்டரில். அப்போ அதை பார்த்துருப்பாரு போல. அவர் மேபி ஹை ஸ்பீடில் கூட பார்க்கல. சரி திடீர்னு என்னை வந்து ஒருத்தர் இப்படி வந்து பிடிக்கிறாரு ஷோல்டரை. பார்த்தா இவர் பிரசன்னா ஐச்சா ஒரு 4-5 நிமிஷம் பார்த்தேன். சார் வந்து டப்புக்குள்ளே போய் இவங்களோட பேத் பண்ணுறாரு. எனக்கு அப்படியே நான் ஏன் அழறேன்னே தெரியல எனக்கு. தேங்க்யூ பிரசன்னா. இது தியேட்டரில் வரும்போது அப்ளாஸ் வந்து தெரிக்க போகுது பாரு. தேங்க்யூ சாரும் அவங்களும் சேர்ந்து ஏதோ பேதிங் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுதான் இன்க்ளூசிவிட்டி. அதுதான் இன்க்ளூசிவிட்டி. அது கேட்கும்போது நல்லா இருக்குது. ஓகே, இப்போ எல்லாரை பற்றி பேசிட்டோம். அண்ட் ஜெனிலியா மேம் எனக்கு பர்சனல் பயங்கர கனெக்ட் ஆனதுக்கு ஜெனிலியா மேமோட பேசியிருந்ததுக்கான ரீசனாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க கேரக்டரும் ரைட்டிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல். ரொம்ப கனெக்ட் பண்ணி என்னடா பாதியில் அவங்க இல்லவே இல்லைன்னு பார்த்தா முக்கியமான இடத்துல வராங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல டிராவலே ஆகுறாங்க. எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு உங்களுக்கும் அவங்கள தமிழ் படம் நிறைய பார்த்துருப்பீங்க, சவுத் ஃபிலிம்ஸ் நிறைய, ஹிந்தி ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அப்ரோச் வித் அது எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் மீட் ஆக்சுவலாக நான் பேசிட்டு இருக்கும்போது நான் சார் கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி ஐம் லுக்கிங் ஃபார் சம்வாட், இஃப் யூ ஹேவ் சம் ஐடியாஸ் லெட் மீ நோ சார். சம்படி ஹூ ஒரு பீக் ஆஃப் த கேமில் எல்லாத்தையும் விட்டுட்டு டிசேப்பர் ஆகிட்டு நம்ம படத்தில் திருப்பி வரணும் சார். ஸோ சம் ஹீரோயின் ஹூஸ் பீன் இன் த டாப் ஆஃப் அர் கேம் அண்ட் சடன்லி டிசப்பியர்ட். அண்ட் ஃபியரால் என்ன ஆச்சு அவங்களுக்கு, ஏன் மேபி அமெரிக்கா போயிருக்கலாம், வாட் எவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், பட் எனக்கு இன்னும் பார்க்கணுன்னு இருக்கே அண்ட் வை ஷி இஸ் நாட் தேர். அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற ஹீரோயின்லேருந்து ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓ மை காட், ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ ஆக்ட்ரஸ். அப்கோர்ஸ் படத்தில் ஷீ இஸ் அ ஃபெயில்ட் ஆக்ட்ரஸ், அது வேறு, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஐ வாண்டட் அ ஹைலி ஒரு பீக்கில் இருந்து ஒருத்தங்க டிசப்பியர் ஆகிட்டாங்க, அவங்க நம்ம படத்தில் திருப்பி வரணும்னா ஒரு அதில் ஒரு மேஜிக் இருக்கும் சார். ஏன்னா படத்துலையும் அதுதான் நடக்கும், அவங்க போவாங்க திருப்பி வருவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது ஒரு பேரலல் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன்டா. நான் சும்மா பேசிட்டு இருந்தோம் 4-5 சொல்லும்போது திடீர்னு அவர் தான் சொன்னார், ஏய் நான் ரிதேஷை மீட் பண்ணேன் நேற்று, அவங்க ஒய்ஃப் ஜெனிலியா மீட் பண்ணேன். அவங்க ஹே வை டோன்ட் யூ திங்க் ஆஃப் ஜெனிலியா, நீ கொஞ்சம் மீட் பண்ணேன், வாட் யூ ஃபீல்? சார் செம்ம ஐடியா சார், பட் நான் பார்த்த ஜெனிலியா வந்து இந்த தமிழ் சினிமா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், பட் மீட் பண்ணலாம். அப்போ அவரே சொன்னார், இது வந்து நான் ஜானே துய ஜானேல பார்த்துருக்கேன், அதில் வந்து ஒரு வைப்ரன்சி இருந்தது, இப்போ அந்த வைப்ரன்சியும் இருக்கு, பட் சம்திங் எல்ஸ் இஸ் தேர் பிரசன்னா, மேபி லைஃப் ஹஸ் ஹேப்பன் டு ஹர். ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அவங்க கிட்ட, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கடா, நீ பாருங்க. நான் சார் கண்டிப்பாக பார்க்குறேன் சார். அடுத்து அவர் அப்போ இம்மீடியட்டாக கூப்பிட்டு ஜெனிலியா நீங்கள் ப்ளீஸ் வாங்க, ஒரு டெஸ்டிங் ரீடிங் இருக்குது நீங்கள் வாங்கணுன்னு வந்தாங்க. வந்த உடனே நானும் என்னோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். சுனிதா கிடச்சிட்டாங்க எங்களுக்கு, அப்போ இம்மீடியட்டாக தெரிஞ்சிருச்சு அவங்க பேசுகிற விதம் எல்லாமே. அண்ட் வி டிட் அ ரீடிங். அப்புறம் சாரோட சேர்ந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணோம். ஆமீர் சார் அண்ட் ஜெனிலியா சேர்ந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாங்க படத்துக்கு. ஓகே. நாங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவைசேஷன் ஒரு மேட்ரு பண்ணோம், தட் இஸ் தியேட்டரில் பண்ணுவோம். அதுக்கு அவர் பர்மிஷன்லாம் கேட்டேன். ஓகே, இது மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், என்னை வந்து அடிச்சுதாரு, என்னை தப்பு அடிச்சுடாதுங்க, உங்களுக்கு வேணாம்னா ஓகே, பட் ஐ வுட் லைக் டு டூ சார். சரி சொல்லு தியேட்டர்லாம் பண்ணுவோம் சார், இம்ப்ரூவைசேஷன். ஹே நான் 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கேன், அதான் சார் பயமாக இருக்குது, ஐ ஹோப் யூ டோன்ட் டேக் இட் இன் தி ராங் வே. நோ ஐ வாண்ட் டு டூ இட் மேன், லெட்ஸ் டூ இட், இட் பி ஃபன் சொல்லிட்டு ஃபுல்லாக டேட்டை ஒதுக்கி ஃபுல் டே. ஸோ வந்து சார் இங்கே, ஜெனிலியா மேடம் இங்கே. ஸோ சாரை வந்து தனியார் ரூமில் கூப்பிட்டு ஐ கிவ் ஹிம் ஒன் தாட், இது மாதிரி குல்ஷன் அண்ட் சுனிதா தான், நீங்கள் வந்து ரூம்குள்ளே இந்த ஒரு தாட்டோட வரீங்க, உங்களோட கோல் இது, ஓகே சார் டன், நீங்கள் யூ ஷுட் கம் அண்ட் ஐ கால். ஜெனிலியா கிட்ட they know the script, but I'll give some other ஒரு 1 day in their life பிரியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், சும்மா அது கரிகா சாமான் வாங்குற நீ ஏதோ இருக்கும் ஒரு தாட். I want to see their life and I want them to feel their life which is not there in the movie. படத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, பட் இல்லை, ஆனால் இது அவங்க லைஃப்ல நடந்திருக்கும். இந்த மாதிரி 100 சீன் நடந்திருக்கணும். அவங்க எப்படி கரிகா கட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து பெட்ஷீட்டை மடிக்கிறாங்க, அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, அவங்க எப்படி
சும்மா இருக்காங்க, இதெல்லாம் பார்க்க வேணாமா, நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும், அவங்களுக்கும் அதை ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு இம்ப்ரோவைசேஷன் இந்த மாதிரி தேவையில்லாத அது விஷயம் அங்க இருக்காது, ஆனா இங்க தேவைப்படுது. இது ரொம்ப முக்கியம். Yes. ஏன்னா இது உங்க உள்ள போகும், எனக்கும் ஐ ரெக்கார்ட் இட், ஒரு ஃபீல் வரும். ஐ திங்க் தட் வாஸ் செம்ம, நீங்க பண்ணது செம்ம. ஸோ அப்போ சார் கிட்ட சொன்னா ஓகே சூப்பரா சொல்லு சார் இதுதான். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சார் டைரக்ட் பண்றேன். அண்ட் சாரோட மூஞ்சி இங்க இருக்கு. சொல்லு டெல் பிரசனா கமான். எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லிட்டேன். அப்புறம் ஓகே பிரசனா சூப்பர் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-15 minutes லெட் மீ see if I can put that footage out also. அதை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஜெனிலாம் போனாங்க. அப்புறம் 4-5 சீனை இந்த ஜோஷில் இந்த சீன். அப்புறம் நான் சார் ஃப்ரீயாக பேசுனேன். என்ன பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் ஹீ டஸ் நாட் நோ வாட் ஷீ இஸ் கோன் சே, ஷீ டோன்ட் நோ. ஸோ நீங்கள் ஏதோ சொல்லுங்கள் லைக் ரியல் லைஃப். நான் வந்து சரி நான் ஏதோ டிவி பார்க்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, நான் ஏதோ சொல்ல சண்டை ஏதோ ஒன்று இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களா? இருக்கு. ஓகே, ஐ ட்ரை டு டாக் டு சார். ஓகே, எல்லாம் முடிச்சு அவங்க போன அப்புறம் என்னை தனி ரூமில் கூப்பிட்டு போனாங்க. நான் நினச்சேன் திட்ட போகிறேன், எதுக்கு ஒரு இந்த வேலை பிரசனா ரொம்ப பிடிச்சது பிரசனா, திஸ் மே வே ஆஃப் ஒர்க்கிங் ஐ ரியலி லைக், வெரி குட் அப்படின்னா. அப்போ தான் சார் என்ஜாய் பண்ணாரு. ஜென்ரலி ஆல்சோ செட் ஸோ நைஸ் பிரசனா, இட் இஸ் வெரி நைஸ். ஸோ இதெல்லாமே இட் ஹெல்ப்ஸ் இன் ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு இது. அண்ட் வி கெப்ட் தட் ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி சாருக்கு காமிச்சோம். சரி இதுதான் சார் குல்ஷன், இதுதான் சுனிதா. சூப்பர். கல்யாண சமையல் சாதம், ஏன்னா அது நான் தனியா ஒரு பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சீன் பாஸ் ஆகிட்டா நான் உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபிலிம்ஸ்ல அதுலயும் நீங்க லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுது. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதிங். இப்போ கிரேசி மோகன் சார் சொன்னீங்க, டெல்லி கணேஷ் சார். ஆமாம், ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு அமேசிங். எனக்கு லெஜெண்டோட ஒர்க் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கு ஆக்சுவலா. ஆமீர் சார் ஆகட்டும், ஏன்னா அவங்க ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க கார்த்திக். அவங்க நிறைய பேரை பார்த்துட்டாங்க. ஐ திங்க் அதனால தான் ஆனந்த் ராய் மாதிரியான அந்த சேர்மனில் ஒர்க் பண்ணுறது. எஸ், சி ஐ திங்க் அந்த லெஜெண்ட் ஆல்வேஸ் தேர் இஸ் அ ரீசன் வை த லெஜெண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிஹேவியர். ஓகே, அவங்க வந்து ஐ திங்க் அந்த கிராஃப்டையும் ஆர்ட்டையும் ரொம்ப லவ் பண்ணி தான் இங்கே வராங்க. ஸோ டெல்லி கணேஷ் சார்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து எல்வி பிரசாத் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் என்னோட ஜூனியர், இப்போ ஸ்டாண்டப் காமெடியன் எஸ்ஏன்னு இருக்கார். ஆமாம், அவர் தான் என்னோட ஜூனியர் இன் மை ஃபிலிம் ஸ்கூல். ஓகே, அரவிந்த். So he did a short film in a forest diploma. So previous year la நான் diploma film பண்ணி I was gold medalist. Second time he came and he 2 வருஷத்துக்கு அப்புறமா he was doing a short film. Okay. So he came to me and said பிரசன்னா நீ நடி, நீயும் உன்னோட ஒய்ஃபும் நடிங்க அப்படின்னு. சரி ஓகே காசு இல்லை போல அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி உன்னோட தலையெழுத்து நல்லா வச்சு நடிக்க வைக்கணும்னு. அதுவும் 35mm. ஓகே, சரி யாரானா டெல்லி கணேஷ் அப்பா. நான் யோ நான்லாம் வரல அந்த விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளூர ஆக்டிங் படமும் இருந்துச்சு. சரி, இது டெல்லி கணேஷ் சொன்னா நான் பயந்துட்டேன். அதுவும் 35mm கேமரா. அரவிந்த் வந்து என்ன ரொம்ப அன்பா கூப்பிட்டு போய் அங்கே போய் திட்டாலும் அசிங்கமா போயிடும். சரி ஒரு பயந்து ஏன்னா ஆக்டிங் ஆர்வம் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ ஓகே ஏதோ ட்ரை பண்ணி சாரை வந்து மீட்லாம் பண்ணி டெல்லி கணேஷ் உட்காராரு. அவர் என் அப்பா. பார்க்குறேன், பதன்னு முடிக்கிறேன். சார் தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணாதுங்க, வெயிட் பண்ணுங்க சார், ஒரு 2-3 தடவை ரிஹர்சல் பண்ணலாம் சார், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணு பரவாயில்ல என்ன இருக்கு பண்ணலாம் சொல்லி அப்புறம் ஒரு மாதிரி ஓரளவு கேவலமாக நடிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது. ஓகே எனிவே அந்த படம் அப்புறம் நல்ல அவார்ட்லாம் வின் பண்ணிச்சு. என்னையும் தாண்டி அந்த படம் நல்லா ஸோ அதில் வந்து அப்போ வந்து அந்த அந்த ரூமில் வந்து நானும் மீனா என் ஒய்ஃபும் உட்காந்துருப்போம். நான் 2 புக் எடுத்துகிட்டு போவேன். சரி, ஸோ ஐ திங்க் நான் புக்கு அப்புறம் சொன்னார் டெல்லி கணேஷ் சார், என்ன இவங்க 2 பேரும் பேச மாட்டேங்கிற புக்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி எனக்கு கூப்பிட்டு, ஏன்னா பயம் அவரோட என்ன பேசுறாங்க. புக் எடுத்து நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை கொடுத்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் வந்து செகண்ட் டேவோ ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்கோ கூப்பிட்டு நம்ம பேசலாமே, எதுக்கு நீங்கள் புக்கே படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட லவ். ஓகே ஓகே, ஏன்னா சார் பெரிய ஃபேன் சார்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ, நான் பேச ஆரம்பிச்சேன்னா 4 ஹவர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பேன், தெரில நீங்கள் எப்படின்னு. இல்லை அப்படின்னா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆள்தான் அப்படின்னு. ஸோ அப்போ அதெல்லாம் முடிக்கும் போது நான் சொன்னேன் சார் எனக்கு ஒரு நான் படம் பண்ணேன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லி ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கல்யாண சமையல் சார் எழுதும்போதே அந்த அப்பா கேரக்டர், ஹீரோயினோட அப்பா கேரக்டர் வந்து அவரை நினைச்சு தான் எழுதினேன். ஓகே, அவர்கிட்ட போய் பிச் பண்ணேன், அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன ப்ராமிஸ் ஹி சூப்பர். ஈவன் தோ எங்களுக்கு வந்து அவருக்கு நாங்கள் கொடுத்த காசு வந்து வாஸ் பிலோ ஹிஸ் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, தெரியல எக்ஸாக்டாக என்ன கொடுத்தோன்னு, பட் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஜெனராசிட்டி தான் அந்த படம். சார் ஐ திங்க் இது நீங்கள் அவரை பற்றி இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுல நிறைய பேர் சொல்லியிருப்பேன். நான் கேள்விப்பட்டு நான் 4வது நான் அது மற்ற 2 பேர் நான் சொல்ல வருவேன். மணிகண்டன் ஆக்டர் மணிகண்டன் எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிறாரு, நிறைய எழுதும் சொல்லித்தரம்னா எனக்கு ரொம்ப கம்மி சேலரி கொடுத்தேன். ரொம்ப கம்மி சேலரி. ஓகே, ரொம்ப கம்மி சேலரி. அது வந்து அவரோட ஜெனராசிட்டி தான். கிட்டத்தட்ட ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அதுவும் நிறைய நாள் டேட்ஸு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ஐ திங்க் அவருக்கு தோனியோட ஒரு ஆட் இருந்தது. எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு அந்த டேட்டே
கொடுக்க முடியல சார். All artists லொகேஷன் லாக் ஆயிடுச்சு, Okay. இது லாக் ஆயிடுச்சு. நாங்களாம் ரொம்ப கில்ட்டி. ஒரே ஒரு வார்த்தை தான், பிரசன்னா நாளைக்கு மட்டும் ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சா பண்ணு, ஏன்னா தோனியோட ஒரு ஆட் இருக்கு. பட் முடியலன்னா ஓகே. எனக்கு வந்து அருணை கூப்பிட்டேன், ப்ரொடியூசர். அருண் என்ன அருண், நம்ம எப்படி பண்ணுறது, நம்ம லாக் ஆகிட்டோம். இல்லை நான் பேசுகிறேன்டா, ஆனால் பாவமாக இருக்கு அருண், எனக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அவர் ஏற்கனவே நமக்கு சேரிட்டி மாதிரி பண்ணுறாரு, அதில் பாவம் வந்து இவ்வளோ பெரிய ஆடை வந்து நமக்காக விட்டு கொடுக்குறாரு. ஸோ ஈ லெஃப்ட் இட். அதை பற்றி ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் பேசினது சான்ஸே இல்லை. அன்றைக்கி செட்டுக்கு வரும்போது கூட ஜாலியாக நான் வந்து இப்படி போயிட்டேன், எனக்கு வந்து போயிடுச்சு, என்னப்பா நீ பண்ணுற இப்படி சொன்னாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை, சான்ஸே இல்லை. அதனால தான் அவர் என்றைக்குமே he will be living in the hearts of all the filmmakers. ஓகே. அண்ட் இங்கே படம் பண்ணீங்க, தென் அதோட ரீமேக் வந்து அங்கே கேட்குறாங்க, அவர் ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, அப்படியே நீங்கள் போய் பண்ணுறீங்க. ஆனந்தல் ராய் சார் அவங்களோட ப்ரொடக்ஷனில் பண்ணுறது ஒன்று இருக்குது. பட் நீங்கள் தமிழில் வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கு. இங்கே நிறைய பேர் கல்யாண சமஸ்தானம் வீட்டுக்கு அப்புறம் மேபி அதர் ஜெனரில் கேட்டிருப்பாங்க, இல்லைனா வேற ஏதாவது பேட்டர்ன் வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே தான் வந்தது, இதான் ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கு வந்து இமீடியட்டாக நாங்கள் போயிட்டு அப்புறம் எனக்கு பேக் டு பேக் ஆஃபர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. இப்போ இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் தமிழ், எஸ்பெஷலி தமிழ் டிஜிட்டல். ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஒரு 2-3 குட் ப்ரொடியூஸ் அண்ட் ஆல்சோ டைரக்ட் சம்திங் இன் தமிழ். ஒரு மெய்யழகன் பார்க்கும்போது எனக்கு இன்னும் I got inspired that I missed that a lot. So இப்போ வந்து ஏன்னா back to back there was work there. சொல்ல நம்ப மாட்டீங்க, அதை நான் வச்சிருந்தேன் உள்ள. அப்படியா? ஏன்னா நீங்க வாங்கல மறுபடியும் மெய்யழகன் மாதிரி இப்போ ரீசெண்டாக பறந்து போக மாதிரி ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா 100% அதுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இப்போ எஸ்பெஷலி நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அதான் சொன்னேன், ஓடிடிக்கு இட்ஸ் நாட் அபவுட் தியேட்டர் ஓடிடி. ஓகே. நீங்கள் டைரக்ட் ஓடிடி போகிறதும் இஸ் பியூட்டிஃபுல் தான். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு நார்மல் மாதிரி தான். பட் அது சில படத்துக்கு வந்து இதையும் போனோம் அதுவும் போனோம். பட் இட்ஸ் நாட் அபவுட் ஆன்டை ஓடிடி ஒரு ஆன்டி இது. அந்த என்னன்னா ஐ ஃபீல் தட் சில ஸ்டோரிஸ் இருக்கு, அது வந்து தியேட்டருக்கல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உண்டாகும். சில ஸ்டோரி வந்து தனிமையில பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். இதுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை, டிஃபரன்ஸே இல்லை. இப்போ 2 எக்ஸாம்பிளும் நீங்க சொன்னதுலேயே தான் இருக்கு. சிதாரே ஜெவன் பார் நீங்க சொன்ன தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், மெய்யழகன் தனியா பார்க்கும். நான் வந்து தனியா எனக்கு பார்க்கும்போது வேற மாதிரி எனக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. தியேட்டர்களையும் நான் பார்த்திருக்கேன். ஆமா 100%. தனியா பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்களே, இப்போ அந்த மவுஸ் சீனை தனியா பார்க்கும்போது இம்பாக்ட் இருக்குமா தெரியாது. அது ஏன்னா தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் சூப்பர். ஓகே, அப்கமிங் சார். ஏன்னா இப்போ எனக்கு பர்சனலா அது இதாயிடுச்சு, எனக்கு என்ன பண்ண போறாரு அப்கமிங் அப்படிங்கிற மாதிரி. இல்ல இப்போதைக்கு நான் ஒண்ணுமே பிளான் பண்ணல. ஓகே. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நத்திங் கான்கிரீட் as of now. திருப்பி டைம் எடுத்து I want to take a break. I want to soak in the love of all the people, travel, be with family, and maybe ஒரு 6 months அப்புறம் I will start thinking இது என்ன பண்ணலாம். பட் இந்த தடவை ஃபாஸ்டா பண்ணுவேன். it won't take this long. அதுதான் நான் சொல்ல வந்தேன், டைம் எடுத்துறாதீங்க. இல்ல சான்ஸ் இல்ல, தமிழ்ல பண்ணிருக்கேன் கண்டிப்பா. அதுல தமிழ் படமும் இருக்கு கண்டிப்பா. ஓகே. my desire is deep desire. I want to do about NRIs of Tamil. அது ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு. நிறைய நம்ம என்ன சொல்றது, தமிழ் பீப்புள் திஸ் இஸ் அஸ்னு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீரிஸ். ஆமாமா. லைக் இமிகிரண்ட்ஸ் பத்தி ஸோ நம்ம ஒரு இன்னொரு லேண்டுக்கு போகும்போது நம்மளோட, இப்போ நான் வந்து பாம்பேல போய், ஸோ அந்த ஃபீலிங் லைக் இப்போ நிறைய தமிழ்ஸ் ஆர் லிவிங் அவுட் சைட் ஆஃப் அவர் கண்ட்ரி அண்ட் கீப்பிங் அவர் கல்ச்சர் அலைவ். ஸோ அங்கே ஒரு ஸ்டோரி பண்ணோம்னா இட் பி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ ஐ ஃபீல். பிகாஸ் நிறைய அதை பார்க்க முடிய மாட்டேங்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அச்சமுண்டில் இருந்தது. நீ சத்தியமா அதான் சொல்ல வந்தேன், அச்சமுண்டுல அதான் அச்சமுண்டு அதான். பிளஸ் ரொம்ப வருஷம் முன்னாடி ஐ ஃபீல் ராதிகா மேடமோட ஒரு டிவி சீரிஸ் வந்து ஓகே, செட் அப்ராட். few films are வெள்ளை பூக்கள் அந்த மாதிரி இருக்கு. few films are there, but அதுல வந்து ஒரு பண்ணோம்னா நல்லா இருக்கும். லைக் இங்க இருந்து ஒரு அப்பா போறாங்க or something like that. ஒரு இன்டர் ஜென்ரேஷனல் ஒரு கல்ச்சரல் கிளாஷ். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அங்கே இருக்கிற இங்கேருந்து போன எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே இருக்கு. ஸோ அவங்க பசங்க வந்து அங்கே தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு அப்பா இங்கேருந்து, பையன் இங்கேருந்தும் அங்கேருந்தும், தேர்ட் ஜென்ரேஷன் சுத்தமாங்க. ஸோ அதுல ஒரு ஹியூமன் எமோஷன் இருக்கும், அதுல ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸே இருக்கும். எது மாறினாலும் சில விஷயம் மாறாது. ஸோ அதை நம்ம தேடி போனா ஒரு கதை வருமோன்னு ஒரு தாட் தெரியல. ஐ நாட் ஸ்டார்டட். ஓகே. அண்ட் வந்து ஃபைனலாக ஒன்று கேட்குறேன் சார். இப்போ என்னன்னா, இப்போ சவுத் இந்தியன்ல இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இவ்வளோ பண்ணுது, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராமா ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது வந்து பர்சனல் எனக்கே அது நல்ல படம், அது விடுங்க, அது எவ்வளோ கலெக்ட் பண்ணுதோ அது பண்ணட்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த பெரிய ஆக்டர் இருக்காங்கன்னா 1000 crore, தமிழ் சினிமாவில் 1000 crore இல்லையே, தமிழ் சினிமாவில் 1000 crore, தெலுங்கு பாருங்க, கன்னடா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாட் வரும்போது இங்கிருந்து போன ஒரு டைரக்டர், இப்போ நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில், ஐ திங்க் தமிழ்ல இருக்கீங்க, இப்போ படம் பண்ணிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அவங்க வச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு ரீசன்ல தமிழ் சினிமாவில் 1000 crore இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேட்கும் போது அது எப்படி இருக்கும் சார்?
இது வேணுமா வேணாமா தேவையில்லை. ஜஸ்ட் அ கேம். அது கேம் ஆஃப் அதான். நம்பர்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஐபிஎல் பார்க்குறோம், அந்த மாதிரி வி ஷுட் என்ஜாய் இட் ஆஸ் அ கேம். as long as அந்த ஐபிஎல் மேட்ச் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது we are all Indians, we are all friends, அதை நம்ம அந்த மெயின்டைன் பண்ணிட்டு போனோம்னா, இப்போ நானே என் பசங்களோடய பேசும்போது சரி இந்த மேட்ச்ல நீ எம்ஐ நான் சிஎஸ்கே, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அந்த ஃபன்னாக நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த ஃபன்னாக பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகாது. சோஷியல் மீடியா ஹஸ் காட் ஒரு நெகட்டிவிட்டி தான் ட்ரெண்ட் ஆகும். அது தட்ஸ் ஓகே, தட் இஸ் த நார்மல் ஆஃப் தட். பட் அது நம்ம என்ன சொல்கிறேன்னா, அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப், அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு கேமாக பார்க்குற வரைக்கும் இட்ஸ் ஓகே. அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணல அந்த படத்தில், அப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம்? நம்ம டைமை வந்து பாசிட்டிவான விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கரெக்டாக ஃபீல் பண்ணி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மா வந்து நீ ஏன் 100 மார்க் வாங்கல அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கு? புரியுது. ஸோ அங்கே மட்டும் மார்க்ஸ் மட்டும் தப்பு, அப்படி இல்லைல்ல. அப்போ தாரே சமயம் மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கிட்ட என்ன கற்றுது? ஓகே, எல்லாமே பிகாஸ் எல்லா படமுமே 1000 crores பண்ணுச்சுன்னா, அப்போ நம்ம கண்ட்ரி வந்து வேர்ல்டுலேயே வந்து யூஎஸ்ஏ எல்லாம் லார்ஜஸ்ட். ஆமாம், அது என்ன எக்கானமி எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபார் ஃபன். தலைகீழ. ஆமாம், சும்மா ஃபார் ஃபன் தான். அது நம்மளும் அதுக்குள்ள இப்போ வந்து கமல் சார் படம் வரும்போது நாங்கள் வந்து என்ன சொல்லி ரஜினி ஃபேன் அதெல்லாம் காலேஜில் பண்ணியிருக்கோம். பட் தட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். இட் வாஸ் நாட் அ வெரி சீரியஸ். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்க, அவ்வளோ. கண்டிப்பாக 100%. தளபதியும் பார்த்துருப்பீங்க, குணாவும் பார்த்துருப்பீங்க. நான் எல்லா படம், நான் அஜித் விஜய் எல்லா படமும் எனக்கு பார்க்கணும். அப்போ என்ன ஸ்லாட்ல போகுது? நான் எனக்கு ஸ்லாட்டே இல்லைப்பா. அது மாதிரி நம்ம இருக்கோம். அப்போ எங்களுக்கு ஒரு குரூப் கொடுங்க. we love everyone. அதுக்கு ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சினிமாவை தாண்டின பல விஷயங்கள் பேசின ஒரு ஃபீல். ஐ ஹோப் யூ லைக் திஸ். தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகேன். அண்ட் நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க. ஐ திங்க் சேஃப் ஜேர்னி. மறுபடியும் வந்துருங்க கண்டிப்பா பண்ணி. எஸ், வெயிட். Thank you Karthikeyan for the love. You've always given a lot of love for this film. I just want to thank Mr. Amir Khan for all the support he gave and all the parents of நம்ம சித்தாரையோட பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா சித்தாரை இல்லைன்னா நம்ம படம். On behalf of Amir sir, I'm thanking the parents and every member of the நம்ம ஸ்பெஷல் கம்யூனிட்டியோட every single member. We are bowing down and saying thanks to them. Super. Yeah. And thank you so much. Thank you.